மணிக்கு காலையில் வயலுக்கு கிளம்பியாச்சு. வயலுக்கு எதுக்கு போகிறோன்னா காலையில் 2 பெட்டியில் தேன் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. இப்போயே எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு காலையிலே கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்மோக்கு தேவையான தும்பு எடுத்தாச்சு. இதை வச்சு தான் புகை போட்டு தேன் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்மோக்கை ரெடி பண்ணிட்டோம். போகிறோம். முதல்ல இந்த பாக்ஸில் எடுக்க வேண்டியதான். இந்த பாக்ஸில் இது வரைக்கும் இன்னும் தேன் எடுத்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுக்க போகிறோம். இங்கே அதுக்கு எதுலேருந்து தேன் கிடைக்கும்னா தென்னை தான். தென்னைக்காண்டி மகர்ந்ததுக்காண்டி தான் வச்சுருக்கேன். வாங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். இதுதான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். உள்ள பார்த்தீங்கன்னா ஈச்சி அதிகமாக தான் இருக்குது. ஆனால் நான் ஃப்ரேம் இப்போ தான் போன வாரம் தான் ஃப்ரேம் கட்டி வச்சேன். மிச்சம் 2 ஃப்ரேம் 3 ஃப்ரேம் ஃபஸ்ட்டே வச்சுட்டேன். அதனால் 3 ஃப்ரேமில் மட்டும் நல்லா தேன் இருந்துச்சு. அந்த 3 ஃப்ரேமையும் மெதுவாக எடுத்து பார்த்தேன். ஓகே, நல்லா தான் தேன் இருக்குது அப்படின்ட்டு எடுத்து பார்த்துட்டு எடுத்துட வேண்டியதான். வாங்க இப்போ இதை தேன் எடுக்கலாம். எப்படி ஃபில் பண்ணிட்டு பாருங்க. இனி இதை என்ன பண்ண போகிறோன்னா தேன் ஃபுல்லாக வச்சிட்டுனா அந்த ஈச்சி வந்து அதை வந்து மேலே வந்து அடைச்சி வச்சிரும். அதை நம்ம வெட்டி எடுக்கணும். வெட்டி எடுத்தால் தான் மிஷினில் போட்டு சுத்தம் தேன் மட்டும் தனியாக வரும். பாருங்கள் வெட்டி எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் சுத்தமான தேன். இது எடுத்துகிட்டே இருக்கும்ல என்ன கருப்பேன் குசும்புக்காரன் மெதுவாக தேனை கலந்து குடிக்க வந்துட்டான். நம்மளே அதிட்டேருந்து கிளம்ப வேண்டியிருக்கேன். அதுக்கப்புறம் மெதுவாக போட்டு சுற்ற ஆரம்பிச்சாச்சு. சுற்றினதில் தேன் இதில் வந்து ஓரளவுக்கு அதிகமாக கிடச்சி பாருங்கள் எவ்வளோ தேன் கிடச்சிருக்குன்ட்டு. இது எனக்கு கீழே இறங்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு 2ஆவது பாக்ஸ் கிளம்பியாச்சு. இதுதான் நம்ம அண்ணன் முன்னாடி வழி மண்டையில் வச்சா நல்லா முடி வளரும். அதிகமாக நடமாடும். எப்படி வளர்ந்துக்க மாட்டேன். உயிர் மண்ணு ரொம்ப அக்கறை இருக்கா, அதனால் அண்ணன் தான் முன்னாடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முன்னாடி கூப்பிட்டு போயிட்டாங்க. இந்த பாக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா மாமரம். இங்கே வந்து தேன் வந்து மாமரம் டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா மாந்தேன் இது வந்து சூப்பராக இருக்கும். இருக்கிறதுல எனக்கு பிடிச்ச தேன் அந்த இதுதான். ஏற்கனவே இது கம்மியாக தான் எனக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த மாந்தேன் வந்து மொத்தமே இது வரைக்கும் 4 பாக்ஸ் தான். மிச்சம் எல்லா பாக்ஸும் தென்னை அப்படி இப்படின்னு நிறையா இதெல்லாம் வச்சுருக்கேன். நம்ம எடுக்கிற தேன் மல்டி ஃப்ளவர், அதனால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறது. மாந்தேன் மட்டும் தனியாக கொடுக்குறது இல்லை. இப்போது இதையும் வெட்ட ஆரம்பிச்சாச்சு. இந்த பாருங்கள், இந்த தேன் கலர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டாப்பில் பாருங்கள், கீழே உள்ளது பிளாக்காக தான் இருக்கும். ஏன்னா அது பழைய ஃப்ரேம்னால கீழே மட்டும் பிளாக்காக தான் இருக்கும். மொத்தமாக 5 ஃப்ரேம்லேருந்து நம்ம இவ்வளோ தேன் எடுத்துருக்கோம். இவ்வளோ தேன் எப்படியும் 1.5 கிலோ வந்திருக்கும். அவ்வளோதான். பாய், போயிட்டு வரோம்.